ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். தனுர் ஜேஷ்டாசம் உத்பூதம் யாமுனாங்கிரி சமாஸ்ரீதம் மகாபூர்ணம் யதீந்திராய மந்திரார்த்த பிரதம் பஜே. அதாவது மார்கழி கேட்டையில் அவதாரம் பண்ணினவரும் ஆளவந்தார் திருவடிகளிலே ஆச்சரித்தவரும் பகவத் ராமானுஜருக்கு துவயமந்திரத்தை உபதேசம் பண்ணினவருமான பெரியநம்பிகள் சுவாமியை வணங்கி துதிக்கிறேன் என்று இதற்கு பொருள்படுகிறது. இப்படியாக சுவாமி பெரியநம்பிகள் ஆங்கில வருடம் 997 வருஷம், தமிழ் ஹேவிளம்பி வருஷம் மார்கழி கேட்டையிலே அவதாரம் பண்ணினார். இவருடைய இயற்பெயர் பராங்குசதாசர் என்பது. இவர் ஆளவந்தானுடைய பிரதான சிஷ்யர்களில் ஒருவராக திகழ்ந்தார். வேதாந்தங்களிலும் திவ்ய பிரபந்தத்திலும் மிகவும் தேர்ச்சி பெற்றவராக இருந்ததால் இவருக்கு மகாபூர்ணர் எனும் பெயர் உண்டாயிற்று. பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயா என்று தேவப்பெருமாளே இவருடைய திருநாமத்தை பூர்ணாச்சாரியர் என உச்சரித்து ராமானுஜருக்கு ஆச்சாரியனாக விளங்கட்டும் என ஆசி வழங்கியிருக்கிறார். தேவப்பெருமாள் உரைத்த 6 வார்த்தைகளில் கடைசி வார்த்தை இதுதான். ஒரு சமயம் ஆளவந்தார் காஞ்சி பெருமாளை தரிசிக்க ஸ்ரீரங்கத்திலிருந்து பெரிய நம்பியும் கூடவே கூட்டிக் கொண்டு வந்தார். அப்போது திருக்கட்சி கிளம்புகள் யாதவ பிரகாசரிடம் கல்வி பயின்று வந்த பகவத் ராமானுஜரை காண்பித்து அவருடைய குணாதிசயங்களை எல்லாம் குறிப்பிட்டு இவர்தான் பகவத் ராமானுஜர் என்று சொல்ல பகவத் ராமானுஜரை உற்று நோக்கினார் ஆளவந்தார். ஆம், இவரே நம் முதல்வன், நம்முடைய சமுதாயத்திற்கு முதல்வராக விளங்க வேண்டும், வர வேண்டும் என தேவபெருமானிடம் பிரார்த்தித்து கொண்டார். அதன்பின் ஆளவந்தார் சில காலம் கழிந்து உடல்நலை குறைவால் ஸ்ரீரங்கத்திலே இருந்த சமயம் பெரிய நம்பியை அழைத்து உடனே ராமானுஜரை ஸ்ரீரங்கம் அழைத்து வர கட்டளையிட்டார். அதன்படி பெரிய நம்பிகளும் காஞ்சி வந்தடைந்து ராமானுஜரை கூட்டிக்கொண்டு ஸ்ரீரங்கம் போகும் வேளையிலே ஸ்ரீரங்கம் செல்வதற்கு முன்னாலேயே ஆளவந்தார் பரமபதம் எய்தினார் என்ற விஷயம் தெரிந்தது. ராமானுஜரால் ஆளவந்தாரை பார்க்க முடியாமல் போனது. ஆனால் ஆளவந்தாரனுடைய 3 சபதங்களையும் பிற்காலத்திலே ராமானுஜர் நிறைவேற்றினார் என்பது நாம் அறிந்த விஷயமே. ஆளவந்தார் மறைவுக்கு பின்னாலே ராமானுஜரை ஸ்ரீரங்கம் அழைத்து வர மீண்டும் பெரிய நம்பி அவரே புறப்பட்டு வருகிறார். அதே சமயம் தேவப்பெருமாளின் ஆணைப்படி ஆச்சாரியராக ஏற்றுக்கொள்ள எண்ணம் கொண்டு காஞ்சியிலிருந்து ஸ்ரீரங்கம் செல்கிறார் ராமானுஜர். இருவரும் ஒரே இடத்தில் சந்திக்கிறார்கள். அந்த இடம்தான் மதுராந்தகம் எனும் க்ஷேத்திரம். அங்கேயே ராமானுஜர் தனக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ண வேண்டுகிறார். பெரிய நம்பிகளும் அவருக்கு பண்ணி வைத்தார். பெரிய நம்பிகளை அழைத்து கொண்டு காஞ்சியில் சிறிது காலம் தங்க வைத்து அவரிடம் பல வேதாந்த பிரபந்த விஷயங்களை எல்லாம் கற்றுத்தேர்ந்தார் ராமானுஜர். பின் சில காரணங்களால் ஆச்சாரியரை பிரிய வேண்டிய ஒரு காரணம் வந்தது. பின் ராமானுஜர் தேவபெருமானுடைய அனுகிரகத்தோடு சந்நியாசம் பூண்டார். அதன்பின் ஸ்ரீரங்கம் வந்த பெருமாளுக்கு கைங்கரியம் கொண்டு வந்தார் என்பதும் நாம் அறிந்த விஷயமே. பெரிய நம்பிகளை ஆச்சரித்துக் கொண்டு ஸ்ரீரங்கத்தில் உந்துவருத்தி பண்ணிக்கொண்டு வாழ்ந்து வந்தார் ராமானுஜர். ஆளவந்தாருடைய முக்கிய சிஷ்யர்களில் மாரநேரி நம்பி என்னும் திருக்குலத்தார் அப்பிராமணர் ஒருவரும் இருந்தார். ஆளவந்தார் ராஜபலவை என்னும் முதுகு கட்டியால் அவஸ்தைப்படும் போது ஸ்ரீரங்க பெருமாளிடம் வேண்டினார் மாரநேரி நம்பிகள், எனது ஆச்சாரியன் குணமடைய வேண்டும், அவரது கட்டிய அவஸ்தையை என் தேகத்திற்கு மாற்றிவிடு பெருமாளே ரங்கநாதா என வேண்டிக்கொள்ள ஆளவந்தார் உண்மையிலேயே அவருடைய அவஸ்தையிலிருந்து விடுபட்டார். ஆனால் அதே சமயம் மரநேரி நம்பி நோயால் அவதிப்பட்டார். அப்போது பெரிய நம்பிகளிடம் வேண்டினார் மரநேரி நம்பி, சுவாமி, நான் இறந்தவன் எனது உடலை எனது உறவினர்களிடம் ஒப்படைக்க நான் விரும்பவில்லை, தொட்டு காரியம் செய்ய எனது மனம் வரவில்லை, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன்தான் எனது காரியத்தை எல்லாம் செய்ய வேண்டும் என நான் எண்ணுகிறேன் என அவரிடம் வேண்டிக்கொள்ள அதை அப்படியே ஏற்றுக்கொண்ட பெரிய நம்பிகள் மாரநேரி இறந்தபின் கர்ம காரியங்களை எல்லாம் பிராமணனாக இருந்த பெரிய நம்பிகளே பண்ணினார் என்பது குறிப்பிடத்தக்கது. சமூக நீதியை 1000 வருடங்களுக்கு முன்னால் நடைமுறையில் காட்டியவர்கள் பிராமணர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தி கேட்டு ஊர் மக்கள் திரண்டு பெரிய நம்பியை ஏசினார்கள். ராமானுஜரிடத்தில் போய் முறையிட்டார்கள். வருணாசிரமத்தை மீறிவிட்டார் பெரிய நம்பிகள். பிராமணராகிய பெரிய நம்பிகள்
எனச் சொல்ல ராமானுஜரும் பெரிய நம்பிகளிடத்திலே இதே கேள்வியை கேட்டார். அதற்கு பெரிய நம்பி சொன்னார், பகவான் ராமன் ஜடாயு என்னும் பறவைக்கு ஈமச்சடங்கு செய்தானே, ஆக ராமனை விட நான் உயர்ந்து விட்டேனா? அதுபோல் ஜடாயு பறவையை விட ஸ்ரீ வைஷ்ணவ பக்தன் மரநேரி நம்பி குறைந்து விட்டாரா? ராமானுஜருக்கு உண்மையை புலப்படுத்தினார் பெரிய நம்பிகள். ஊர் மக்கள் நம்பவில்லை. பெரிய நம்பிகளை ஊரை விட்டு விலக்கி வைக்க வேண்டும் என எண்ணம் கொண்டார்கள். அப்போது ஸ்ரீரங்கம் உற்சவம் நடக்கிறது. தேர் வீதியிலே உலா வருகிறது. பெரிய நம்பிக்கு மரியாதை கொடுக்காமல் போக வேண்டும் என எண்ணியவர்களுடைய தலையிலே இடி விழுந்தது. ஆம், தேரானது பெரிய நம்பிகளுடைய திருமாளிகை அடைந்ததும் அங்கிருந்து ஒரு அடி கூட நகர முடியாமல் திண்டாடிக்கொண்டு நின்றது. எத்தனையோ பேர் சேர்ந்தார்கள், தள்ளினார்கள், தேரை நகற்ற முடியவில்லை. இறுதியிலே ஊர் மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். ஓ, தெய்வ குற்றம் ஏதோ ஒன்று இருக்கிறது என நினைத்து பெரிய நம்பிக்கு தீர்த்தமும் சடாரியும் கொடுத்து மரியாதை பண்ணினார்கள். அதன் பின்தான் தேர் எளிதாக நகர்ந்து சென்றது. ஊர் மக்கள் பெரிய நம்பியினுடைய மகத்துவத்தை உணர்ந்து போற்றி புகழ்ந்தார்கள். இப்படி இருக்க ராமானுஜரை சோழ மன்னன் அழைக்கிறான். ராமானுஜருக்கு ஆபத்து வரப்போகிறது என அறிந்த குரத்தாழ்வான் மற்றும் பெரிய நம்பிகள் ராமானுஜரை கர்நாடகம் நோக்கி அனுப்பி வைத்துவிட்டு தானே ராமானுஜன் என சொல்லிக்கொண்டு அரண்மனை அடைந்தார்கள். அவரோடு பெரிய நம்பியும் அவரது மகள் அத்துழாயும் சென்றிருந்தாள். சோழமன்னன் கட்டளைக்கு அடிபணியாத குரத்தாழ்வானையும் பெரிய நம்பியையும் சோழ மன்னன் குருடாக்கி அவர்களை அனுப்பி வைத்தான். அவர்களை அழைத்து கொண்டு ஸ்ரீரங்கம் வருகிறாள் அவரது மகள் அத்துழாய், அதாவது பெரிய நம்பியினுடைய மகள். பெரியம்மனுடைய உடல் மோசமானது, நடக்க முடியவில்லை. என்னால் முடியவில்லை, பெருமாள் திருவடியை தேடுகிறேன் என்றார். குரத்தாழ்வானும் அத்துழாயும் சமாதானம் சொன்னார்கள். இன்னும் சிறு தூரம்தான் இருக்கிறது, ஸ்ரீரங்கம் வந்துவிடும், கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் என கூற பெரிய நம்பி சொன்னார், ஸ்ரீரங்கம் போய்த்தான் எனது உயிர் பிரிந்தது என ஜனங்கள் கேள்விப்பட்டால் ஸ்ரீரங்கம் போனால்தான் மோட்சம் கிடைக்கும் என ஜனங்கள் பேசுவார்கள். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு பிரபத்தி பண்ணிவிட்டால் எங்கு எப்போது உயிர் போனாலும் மோட்சம்தான் என்று சொல்லிக்கொண்டே தன் மகள் அத்துழாய் மடியில் தலை வைத்து கொண்டு ஆச்சாரியன் ஆளவந்தாரை தியானித்து கொண்டே தனது 105வது வயதிலே பரமபதம் எழுதினார் பெரிய நம்பிகள். குரத்தாழ்வானும் பெரிய நம்பிகளும் கண்டெழுந்த விஷயம், தனது ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் மறைவு, இதையெல்லாம் பிற்காலத்தில் மேல்கோட்டையிலே இருந்து திரும்பி வந்து கேட்டறிந்த பகவத் ராமானுஜர் நெஞ்சடைத்து போய் கதி கலங்கி நின்றார் என்று ராமானுஜ சரித்திரம் கூறுகிறது என சொல்லிக்கொண்டு, அம்புவியில் பதின்மர்களை ஆய்ந்துரைப்போன் வாழியே, ஆளவந்தார் தாளினையை அடைந்துய்ந்தோன் வாழியே, ஊம்பல்தொழு மரங்கேச குகப்புடையோன் வாழியே, ஓங்குதனூர் கேட்டதனில் உதித்த பிரான் வாழியே, ஒம்பவிழ்த்தார் வரதலூரை வாழி செய்தான் வாழியே, மாரநேரி நம்பிக்கு வாழ்வளித்தான் வாழியே, எம்பெருமானார் முனிவர்க்கு இதமுறைத்தான் வாழியே, எழில் பெரிய நம்பி சரணனி தூளி வாழியே. பெரிய நம்பிகள் திருவடிகளையே சரணமெனச் சொல்லி அமைகிறேன்.